Question number 2 read பண்ணுறேன். Using algebraic identity find the coefficient of x squared x and constant terms without actual expansion அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். முழுவதும் விரிவாக்காமல் எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு எக்ஸின் கெழு மற்றும் மாறிலி உறுப்புகளை இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதோட சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். x plus 5 into x plus 6 into x plus 7. ஸோ இது பார்க்குறக்கே நமக்கு எந்த ஃபார்முலாவில் இருக்குது? x plus a, x plus b, x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc இந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ், ஏவோட வேல்யூ என்ன? 5, பியோட வேல்யூ என்ன? 6, சியோட வேல்யூ என்ன? 7. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ண போகிறதுல நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு எக்ஸின் கெழுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கெழுன்னா என்ன? இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. எக்ஸ் ஸ்கொயர்டுனா இதோட கெழு வந்து இது தானே. ஸோ இதோட ஆன்சர் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும்? எக்ஸின் கெழுங்கும் போது இதோட ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு மாறிலிங்கிறது என்ன? கான்ஸ்டன்ட். ஸோ ஏபிசி இதோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கலாமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஃபார்முலா படி இதுதான். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 3, சியோட 3. ஸோ இது மூணே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 18 கிடைக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 18. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதுதான். ஸோ இதில் வந்து நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 into 6 ப்ளஸ் 6 into 7 ப்ளஸ் 7 into 5. 5 into 6 30, 6 into 7 42 ப்ளஸ் 7 into 5 35. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண என்ன கிடைக்குது? 107 கிடைக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 107. கான்ஸ்டன்ட் என்ன? ஏபிசி தானே இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் வந்து ஏபிசி வந்து 5 into 6 into 7. ஸோ இதெல்லாத்தையும் இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்குது? 210 கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ நமக்கு கொஸ்டினில் கேட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 2x plus 3 into 2x minus 5 into 2x minus 6. ஸோ இதில் எல்லாத்தையும் எக்ஸ் வேல்யூ என்ன? 2x, ஏ வேல்யூ என்ன? 3, பி வேல்யூ என்ன? -5, சி வேல்யூ வந்து -6. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அதோட வேல்யூ என்ன? -5 சாரி, ஏ வேல்யூ வந்து -5, பி வேல்யூ வந்து -6, 3. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன? 4x ஸ்கொயர்டு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ 4x ஸ்கொயர்டு. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 6 5னா 11 -11. ஸோ 3 -11 வரும். 3 11 போச்சுன்னா 8. ஸோ -8. ஸோ 4 into -8. 4 into -8 வந்து -32. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நம்ம இங்கே எக்ஸ் வேல்யூஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலன்னு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தான் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? அதுங்காட்டி தான் நம்ம அந்த ப்ரீவியஸ் சம்மில் இன்க்ளூட் பண்ணல. இங்கே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. 2xன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுதான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ -32. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -32. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ். ஸோ ஏபி வேல்யூ ஏ வேல்யூ பிட்டு 3 into -5 ப்ளஸ் 5 -5 into -6 ப்ளஸ் -6 into 3 2x. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 3 15. இதை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 30 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் 30. 6 into -6 into 3 18. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் இன்ட்டு 2. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? -3 into 2. -3 into 2னா 6. மைனஸ் சைன் இருக்குது. ஸோ -6. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? -6. கான்ஸ்டன்ட் ஏபிசி. ஸோ 3 into -5 into -6 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 90 கிடைக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து 90 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதுங்களா?